கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கடன் இல்லாத வாழ்க்கை என்ற ஒரு தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பிரியமானவர்களே, கோலியாத்தை வீழ்த்த வேண்டிய கட்டாயத்திலே நாம் காணப்படுகிறோம். கடன் என்பது நம்மை அடிமைத்தனத்துக்குள் கொண்டு வர நமக்கு எதிரான பிசாசுடைய ஆயுதம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று நீதிமொழிகள் 22:7 தியானிக்கிறோம். அது கோலியாத்தை போல ஒவ்வொரு நாளும் நம்மை அடிமைப்படுத்தும்படி சவால் விடுகிறது. நீ என்னை ஜெயித்தால் நான் உனக்கு அடிமை, நான் உன்னை ஜெயித்தால் நீ எனக்கு அடிமை. இதுதான் கோலியாத்தின் சவால். கோலியாத் என்றால் இருப்பதையெல்லாம் உரிந்து கொள்பவன் என்று அர்த்தம். கடனும் அப்படித்தான். வீட்டுக்கடன், வாகன கடன், கிரெடிட் கார்டு போன்ற பல வகையான கடன்கள் சம்பளம் வந்தவுடன் நம்மிடம் உள்ள எல்லா பணத்தையும் உரிந்து கொண்டு ஒன்றுமில்லாமல் நம்மளை வச்சிரும். நீண்ட நாள் கடனில் இருக்கிறவர்களுக்கு இந்த உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிந்து கொள்ள முடியும். கடன் ரொம்ப கொடுமையானது. நம்முடைய கனவுகளை, நம்முடைய நம்பிக்கைகளை தகர்த்து எறியக்கூடியது. கடனில் இருக்கும் பொழுது நம்மால் பெரிய காரியங்களை கண்டிப்பாக விசுவாசிக்க முடியாது. தேவனை துதிக்க முடியாது, அவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. சபைக்கு செல்வதற்கு கூட சில பேருக்கு கையில் காசு இல்லாமல் இருக்கும். எதிரான சவால்கள் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையிலே உண்டு. பிரியமானவர்களே, இது ஒரு யுத்தம் அப்படிங்கிறத நாம் அறிஞ்சு கொள்ளணும். உங்கள் சமாதானமான வாழ்க்கையை கெடுத்து உங்களுக்கு இல்லாமையை சுட்டி காட்டி எதிர்காலத்தில் ஏற்பட போகக்கூடிய சிக்கல்களை குறித்து உங்களை பயமுறுத்தி உங்களை மிரட்டி மறைந்து வாழ செய்யக்கூடிய கோலியாத்து தான் கடன். இது நம்ம கட்டுப்படுத்தி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அடக்கி அடிமைத்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஆவி. அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிற மன அழுத்தம், பதட்டம், கவலை, எதிர்மறையாத மனநிலைகள் இதை கொண்டு வருது. தேவ சித்தத்தை நாம் யோசிக்க முடியாது. எப்போதும் கடனை குறித்தே சிந்திக்கும்படி நம்முடைய மனசை இதை ஆட்டுவிக்கிறது. கடன்கிறது ஒரு மிகப்பெரிய நுகம். மனச்சோர்வையும் தூக்கம் இன்மையும் கடன் பிரச்சனை நமக்கு கொண்டு வரும். பெரும்பாலான திருமண முறிவுகளுக்கு இதே காரணம். இதிலிருந்து விடுபடுவது எப்படி? தொடர்ந்து தியானிப்போம்.